தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகர் தனது கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கின்றார். பிரபல நடிகர் தனது கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்து வெற்றி கண்டார். அதற்கு பிறகு விஜய் தனிக்கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றுள்ளார். விஜயகாந்த், கமலஹாசன் ஆகியோர் தனிக்கட்சி ஆரம்பித்து தோல்வியடைந்தனர். இந்த வரிசையில் தற்பொழுது புதிதாக ஒரு பிரபல நடிகர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, தனுஷ். தனுஷ் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டமாக தனது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுகிறது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 தொகுதிகளில் கவனம் செலுத்துமாறு தனுஷ் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்தி முடித்து விடும்படி அறிவுரை கூறியுள்ளார். தற்பொழுது தனது கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிறார். தனது கட்சிக்கு 5 பெயர்களை தேர்வு செய்துள்ளார். அதில் ஒரு பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக சட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய தனது தூதர்களை விரைவில் அனுப்ப உள்ளார். தேர்தல் ஆணையத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் தனது கட்சியின் பெயரை தனுஷ் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு அவர் தீவிர அரசியலில் களமிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருவது விஜய்க்கு போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.